இந்த பிரிவு ஐபிசி சட்டத்தின் பொருளாதார நிலை மற்றும் அதன் வலுவை குறிக்கின்றது. இது இந்திய தண்டனை சித்தாந்தம் ஐபிசி எங்கு பொருந்தும் என்பதை வரையறுக்கின்றது. ஐபிசி பிரிவு 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் இந்த சட்டம் பயன்படுத்தப்படும். இதன் பொருள், இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் இந்த சட்டம் ஐபிசி பொருந்தும். இதில் தமிழகத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் மும்பையிலும் கொல்கத்தாவிலும் திரிப்பூரிலும் ஆகிய அனைத்து பகுதிகளிலும் ஐபிசி சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இந்தியாவுக்கு வெளியே இந்தியர்களின் குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் இந்த சட்டம் செயல்படக்கூடியது. இதன் பொருள், இந்தியாவின் எல்லைகள் வெளியே வெளிநாட்டு நாடுகளில் இந்தியர்கள் செயல்படுத்தும் குற்றங்களுக்கு ஐபிசி சட்டம் நடைமுறையில் இருக்கும். சுருக்கமாக, பிரிவு 2 நமக்கு 2 முக்கிய விஷயங்களை தெரிவிக்கின்றது. 1. இந்தியாவின் எல்லைகளில் இந்த சட்டம் அனைத்து இடங்களிலும் செயல்படும். 2. இந்தியர்கள் வெளிநாட்டில் குற்றம் செய்தால் இந்திய சட்டம் ஐபிசி அந்த குற்றத்துக்கு செயல்படும். பொதுவாக ஐபிசி பிரிவு 2 இந்திய தண்டனை சித்தாந்தம் ஐபிசி சட்டத்தின் பரிமாணங்களை வரையறுக்கும். அதன் பிரிவு எந்த இடத்தில் அல்லது எந்த சூழலிலும் செயல்படக்கூடியது என்பதை குறிக்கின்றது.